பேருமே எங்க உங்களோட உரிமையை இழந்துட போறீங்களோன்னு பயப்படுறீங்க. தங்கச்சி, இந்தாம்மா இந்த சர்பத்து குடி. இதை குடிச்சா மனசு குளிர்ச்சி ஆயிடும். எனக்கு தெரியும், எந்த பொண்ணுக்கும் அவ புருஷனோட அம்மாவை பிடிக்காது. அம்மாவா நடந்துகிட்டாலும் மாமியாரா தான் பாப்பா. அவ உன்னை எனக்கு எதிரா பிரிச்சு என்கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருவா. அம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. அப்படிதான் நடக்கும். அப்படிதானே பண்ணா இப்போ. அதனாலதான் என் மேல கொலைப்பழி சுமத்துனா. வேணா பாரு, அவ நிச்சயம் அத பத்தி கவலையே பட மாட்டா. மன்னிப்பு கேட்கறதுக்கு பதிலா அவ எனக்கு எதிராதான் உன்னை திருப்புவா. வீரா, அவ சொல்றத கேட்காத வீரா. இங்க பாரு வீரா, உங்க அம்மாவே தப்பானவன்னு உன் மனசையே மாத்த பாப்பா வீரா. நம்பாத வீரா, அவ சொல்றத நம்பாத வீரா. அம்மா, அந்த இறைவனே என்கிட்ட வந்த நீங்க கெட்டவங்கன்னு சொன்னா நான் நம்ப மாட்டேம்மா. நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. நிச்சயமா முடியாது. புரிஞ்சுதா? தைரியமா இருங்க. நல்லா ஓய்வெடுங்க. சரியா? உட்காருங்க. அம்மா, தேவையில்லாம யோசிக்காதீங்க. நான் இப்பவே சந்திரகாந்தாவை பார்க்க போறேன். அவளை வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். இனிமே எப்பவும் அவ நிச்சயம் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டா. சரியா? நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு எல்லாம் தெரிஞ்சும் வீராவை காப்பாத்த நான் எதுவும் பண்ண வேண்டாமா? பண்ணுமா. ஆனா உன் மாமியார் முன்னாடி எதையுமே செய்யாத. அப்புறம் இன்னைக்கு நடந்ததான் திரும்பவும் நடக்கும். சரிம்மா, நான் இப்ப என்ன பண்ண? வீரா கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பதான் உறவு பலப்படும். முடியாது. நான் வீரா கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்டா நான் தப்பு பண்ணதா வீரா நினைச்சுப்பான். நீ வீரா கிட்ட இப்ப மன்னிப்பு கேட்கலனா அப்புறம் வீரா உன்னை தப்பான பொண்ணுன்னு நினைச்சுப்பான். அப்புறம் ஐராவதி தப்பே பண்ணாலும் அவதான் எப்பவுமே ஜெயிப்பா. வீரா அவ சொல்றதான் கேட்பான். ஏன்னா அவளோட பையன் அவங்க தாய் மகன். நீ இப்பதான் வந்திருக்க. சந்திரகாந்தா, நம்ம பெரிய யுத்தத்தை ஜெயிக்கணும்னா சின்ன தோல்வியை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம தலை நிமிர்ந்து வாழணும்னா நாம நமக்குள்ள சில நேரம் தலை குனிஞ்சு வாழ கத்துக்கணும். உன்னோட இந்த பணிவு தான் பல உறவுகளுக்கு முன்னாடி உன்னை உயர்த்த போகுது. நீ பால்ல இருந்து விஷம் எடுத்துட்டல்ல? நீ என்ன சொல்ற ஐரா? பால்ல விஷத்தை தங்கச்சி ஏன் முன்னாடி தானே நீ கலந்த. இப்ப என்னடான்னா பால்ல விஷம் இல்லன்னு வேற சொல்ற. அது எப்படி சாத்தியம்? என் கண்ணு முன்னாடி தான் நீ போட்ட. அதுவும் இங்க தானே போட்ட. நீ சொல்றது உண்மைனா அந்த விஷம் எப்படி வேலை செய்யாம போச்சு? நீ என்னம்மா சொல்ற? அந்த விஷப்பால் வேலை செய்யாதது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. இல்லனா என் மகன் முன்னாடி இன்னைக்கு நான் தலை குனிஞ்சு நின்னு இருப்பேன். அப்படியே எல்லாம் மாறிச்சு. இன்னைக்கு வீரா முன்னாடி சந்திரகாந்தா தலை குனிஞ்சு நின்னா. ஆனா இந்த விஷயம் ஏன் வேலை செய்யல? ஒருவேளை நீ எனக்கு போலியான விஷயத்தை கொடுத்துட்டியா? தங்கச்சி 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 தங்கச்சி, நான் உனக்கு போலியான விஷத்தை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல தங்கச்சி. நாம கலக்கன அந்த விஷப்பால் ஒருவேளை இடம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா அந்த விஷம் கலந்த பாலை குடிச்சது யாரு? இது ஆரியனோட குரலாச்சே. ஆரியனா? இவனை யார் கொல்ல பாக்குறா? வாங்க. ஏ வைத்தியரம்மா, இவ்ளோ கசப்பான மருந்தை கொடுத்து எனக்கு கொல்ல பாக்குறியா? இந்த மருந்து கசப்பா தான் இருக்கும். ஆனா நீ இத குடிச்சா திரும்பவும் குரல் வந்துரும். இப்ப பேசுறதுக்கு முயற்சி பண்ணு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு பேச்சு வரலன்னா நாளைக்கு திரும்ப வந்துரும். இது வரைக்கும் இவளுக்கு குரல் திரும்பி வராததுக்கு இறைவனுக்கு நன்றி. இவ என்னைக்கு பேச ஆரம்பிக்கிறாளோ அன்னைக்கு ஏன் பேச்சு நின்னு போயிடும்.
அத்தை என்னத்த பொண்ணு பார்க்காம போறீங்க? ஆ? என்னத்த இன்னைக்கு உங்களோட சூழ்ச்சி வேலைகளை செய்ய கிளம்பலையா? ஆ?